இன்னைக்கு சிறு கதையோடு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்திருக்க கதையோட கதாநாயகி யார் தெரியுமா? கதாநாயகன் யார் தெரியுமான்னு பதிவில்லை. 2 நாளாக எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆக்ட்ரஸ் வளர்ந்து வரும் இள நடிகை கௌரி கிஷானை பற்றி. கௌரின்னு சொல்கிறத விட 96 படத்தில் இளம் வயது த்ரிஷாவா நடித்த பொண்ணுன்னா எல்லாத்துக்குமே நல்ல பரிச்சயமான முகம். அந்த பொண்ணு இப்போ ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் ஏதோ பேசும்போது ஒரு ப்ரெஸ்ஸை சார்ந்தவரா யூடியூபர் சார்ந்தவரா நமக்கு தெரியாது, அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அந்த கேள்விக்கு அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு பதில் சொல்ல இயலவில்லை. ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட அந்த கேள்வி கேட்கப்படவில்லை, அந்த படத்தில் நடித்த கதாநாயகன்கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த கேள்வியை ரியலைஸ் பண்ணி அதற்கான விஷயங்கள் அவங்களுக்கு புலப்படுறதற்கு நேரம் எடுத்திருக்கு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதே ஒரு நபர் கேள்வி கேட்கும்போது, நீங்கள் தானே அவர் அன்னைக்கு அந்த கேள்வி கேட்டதும் அந்த பொண்ணு சாந்தமாக கேட்குது. உடனே அவங்க இந்த கதைக்கு இந்த படத்தில் இவ்வளோ படம் போட்டு எடுக்கிறாங்க, இந்த படத்துக்கு ரிலேட்டடாக தான் நாங்கள் கொஷின் கேட்டோம் அப்படி இப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க, என்னோட பர்சனல் இது என்கிட்ட கேட்கல, என்கிட்ட கேட்டிருந்தா நான் பதில் சொல்லியிருப்பேன், கதாநாயகன்கிட்ட கேட்டீங்க, இது பாடி ஷேமிங், இது எந்த விதத்தில் அந்த படத்துக்கு ரிலேட் ஆச்சு? அதே சமயம் இந்த படத்தில் நான் ஒரு மருத்துவராக இருந்திருக்கேன், அந்த கேரக்டரை பற்றி நீங்கள் கேட்கல. இந்த படத்துக்காக நான் என்ன இன்புட் எடுத்துக்கிட்டேன், என்னெல்லாம் நான் பண்ணினேங்கிறது நீங்கள் என்கிட்ட கேட்கல. ஆனால் என்னோட எடையை பற்றி, நான் எவ்வளோ வெயிட் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் போய் கதாநாயகன்கிட்ட கேட்டிருக்கீங்க. இது ஒரு டீசெண்ட் கொஷினா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. அந்த பொண்ணுக்காக அது நிற்கிது. இது உண்மையிலுமே பாராட்டுக்கூட விஷயம்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பெண் மற்றவங்களை நம்பிக்கிட்டே வாழ்ந்தா அவள் வாழ்க்கை யாரோ தாங்க வாழ்வாங்க, அந்த பெண்ணு வாழ முடியாது. ஆனால் ஒரு நாள் அவள் என்னால் முடியும்னு அவள் சொல்கிறான்னா அப்போ அவளுக்கு உலகமே மாறின மாதிரி இருக்கும். அவள் வாழ்க்கை மட்டும் மாறல, அவளோட உலகமே மாறி இருக்கும். பெண்ணே உன்னோட முடிவை நீயே எடுத்துக்க கற்றுக்கோ. யாராவது ஒத்துக்கிட்டா கூட, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒத்துக்கிட்டா கூட, அப்பாடா அவங்க இருக்காங்கன்னு சொல்லி நீ விட்டுட்டினா உன் வாழ்க்கையில் நீ கதாநாயகியே இல்லை. அதை முதல்ல நீ நினைவில் வச்சுக்கோ. நீ தான் உன் கதை எழுதுகிறவன், உன் வாழ்க்கைங்கிற ஸ்டோரி எழுதுகிற ஸ்டோரி ரைட்டர் நீ தான். இன்றைக்கி பெண்களுக்கு தேவையானது என்னன்னா, ரொம்ப அழகாக இருக்கணும். அழகும் ஆபத்துங்கிறாங்கப்பா. அழகு பார்த்து தான் கேள்விகள் கேட்குறாங்களா? ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு அவங்க கேள்விகளை கேட்பாங்களா? அழகு மட்டும் முக்கியம் இல்லைங்க, பெண்களுக்கு தைரியம் வேணும். தைரியமாக இருந்துட்டால் பத்தாது, தன்னம்பிக்கைங்கிறது வேணும். நீ தான் உனக்கு நிற்கணும். அடுத்தவங்க நிற்பாங்க, 100 பேர் வருவாங்க, 100 பேர் போகிற வழியில் நம்ம போகலாம்னு நினைக்காத. உனக்கான பாதையை நீ முதல்ல ஏற்படுத்திக்கோ. இப்போ இந்த ஒரு பொண்ணு இந்த பாதை போட்டு கொடுத்துருக்குல்ல, இனி யாராவது வரக்கூடிய வளரும் நடிகைகளையோ வளர்ந்த நடிகைகள்கிட்டையோ இது மாதிரி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி 2-3 தடவை யோசிக்க வேண்டாமா? அதுதான் இந்த இடத்துல கௌரி போட்டு கொடுத்த பாதை. உனக்காக ஆதரவாக யாருமே இல்லையா? பரவாயில்ல, போயிட்டே இரு. உன்னால தான் உனக்கான வலிமையை உருவாக்க முடியும். யாருமே கை தாங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா உன் கைப்பிடி உன் கையில் இருக்காது. நீ விழுந்தாலும் பரவாயில்ல, மீண்டும் எழுந்து நின்று தைரியமாக போயிட்டே இரு. எப்போவும் உன்னை நம்புறதை மட்டும் நீ விட்டுறாத. அந்த நம்பிக்கை கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே வேணும். அதே சமயம் இது ஒரு பக்கம் பேசும் பொருளாக இருந்தாலும் பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, அந்த படத்தோட இயக்குனரும் சரி கதாநாயகனும் சரி அருகிலேயே அமர்ந்திருக்காங்க. அந்த பெண்ணுக்காக அவங்க பேசவே இல்லை. அவங்க படத்துக்கு எந்தவித இடைஞ்சலும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மௌனம் காக்குறாங்க. ப்ரெஸ்காரங்கள்ட்ட தான் ப்ளீஸ் விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்களே தவிர இந்த பொண்ணுக்காக யாருமே ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நான் என்னங்கன்னா, அவங்க ஏங்க ஸ்டாண்ட் பண்ணணும்? இந்த பொண்ணுக்காக அவளே பேசுகிறாளே. இப்போ நம்ம அவங்க கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் இல்லைங்களா? இதுதாங்க நான் தப்பு. அடுத்தவங்க நமக்காக பேசணும், யாருமே எனக்காக இல்லையே. இந்த எண்ணங்கள்னால தான் இன்னும் நம்மளெல்லாம் சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? பெண் சுதந்திரம் வேணும்னு சொன்னதும் கிடைச்ச சுதந்திரத்தை ஆடையில் காமிக்கிறதும் அதில் காமிக்கிறதும் விட்டுட்டு எதுக்கு தேவையோ அதுக்கு அந்த சுதந்திரத்தை நம்ம பயன்படுத்தணும். அதுக்கெல்லாம் முன்னாடி உனக்காக நீ தான் நிற்கணும், நோ மீன்ஸ் நோ, ஸ்டாண்ட் ஃபார் யூ அப்படிங்கிற ஹேஷ்டாக்லாம் மட்டும் பத்தாதுங்க. அதை செயல்படுத்தி காமிக்கணும். அதை செயல்படுத்தி காமிச்சிட்டாங்க. இவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு இனிமேல் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா, பள்ளி கல்லூரிகளுக்கு பேருந்தில் போகிறவங்களா, வேலை அலுவலகத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, யாரோட சீண்டலுக்காகவும் பல்ல கடிச்சிட்டு நிற்காதீங்க. உங்கள் மேலே தப்பு இல்லை, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நீங்கள் சரியாக செய்கிறீங்கன்னு
உங்களுக்காக நீங்கள் நின்று பழகணும். உங்களுக்காக யாராவது வந்து கேட்கட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பழக்கம் ஆகிடும் உங்களுக்கு. உங்களுக்காக வேலை செய்வதுலேயோ பேருந்துலேயோ உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்காக நீங்கள் கேள்வி கேட்டு நின்னீங்கன்னா அது நீங்கள் ஏற்படுத்துகிற பாதை உங்கள் வாழ்க்கை உங்கள் உலகம் மட்டும் மாற்றாது, பின்னாடி வரவங்களுக்கும் அது மாற்றும். இனிமேல் பெண்கள்கிட்ட எக்கு தப்பாக கேள்வி கேட்கணும், எக்கு தப்பாக நடந்துக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு சூடு போட்டதாக இருக்கணும் நம்ம பின்பற்ற வேண்டிய வழி. மோரோவர் அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட்ரஸ் கௌரியே வந்து சார் பார்த்தீங்களாங்க சார் இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்கன்னு போய் டைரக்டர்கிட்டையோ இல்லை அந்த கதாநாயகன்ட்டையோ போய் கேட்கவே இல்லை. அந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இப்போ நார்மலான ஒரு உமனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்காக பேசினா கூட ஒரு இடத்துல உடஞ்சிருவாங்க, ஒன்றா கோவம் அதிகமாக வரும், இல்லையா அழுக வந்துடும். சார் பாருங்கள் சார் நீங்களே கேளுங்க சார் இப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு இடத்துலையும் சொல்லாமல் ஸ்ட்ராங்காக அவங்க ஒரு நிமிஷம் நீங்கள் கேள்வி கேட்டு முடிச்சுட்டு நான் பதில் பேசலாமா, அவர் பேச விட்டால் தான் நான் பேச முடியும், நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அழகா. அதே சமயத்தில் என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்கிறதுலே நான் ஒருத்தி தான் ஃபீமேல், பேச விடுங்க, ஏன் எல்லோரும் என்னை சைலன்ஸ் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ அழகாக பொறுமையாக டீசெண்டாக அவங்க ஹேண்டில் பண்ணாங்க இல்லைங்களா. அதை எல்லாருமே இன்ஸ்பிரேஷனாக வச்சு தனக்காக எப்போ எதுக்காக நிற்கணுமோ அதுக்காக நின்று பழகணும். நன்றி, வணக்கம்.